2011வது வருஷம் அக்டோபர் 20ஆம் தேதி காலை 8 மணி அமெரிக்க அதிபர் ரொனால்ட் ரீகனால மத்திய கிழக்கோட பைத்தியக்கார நாயின்னு வர்ணிக்கப்பட்ட லிபிய அதிபர் முகமது கடாஃபி டொயோட்டோ லேண்ட் க்ரூசர் கார்ல பதட்டத்தோட இருந்தாரு. அவருக்கு நெருங்கின சொந்தக்காரர் தாவோ, ஒரு சமையல்காரர், பாதுகாவலர், அவங்களோட சேர்ந்து மொத்தம் 10 பேர் பாதுகாப்பு படைன்னு 40 கார்ல வெளியேற தயாரா இருந்தாங்க. 42 ஆண்டுகளா லிபியாவை ஆட்சி செஞ்சு பல்லாயிரக்கணக்கான மனிதர்களோட உயிருக்கு யமனா இருந்த அந்த மனுஷன் இப்போ தன்னோட உயிரை பாதுகாக்க பயந்து ஓடுற ஒரு காட்சி அது. அவரை துரத்தி விரட்டிய புரட்சி படையோட கைகள்ல சிக்காம அந்த சூர்ட் நகர்ல இருந்து அதிகாலம் 3 மணிக்கு இருளோடு இருளா தப்பிக்க கட்டளையிட்டோம். யாரும் அவரோட பேச்சை கேட்டு நடக்க தயாரா இல்ல. கூடியிருந்த எல்லாரும் அங்கிருந்து எதிரிகள் கையில சிக்காம தப்பி போக உயிரை கையில பிடிச்சிட்டு இருந்தாங்க. அந்த நாள் விடிஞ்சது. நேரம் இப்போ 8 மணி. கார்கள் வேகமா கிளம்பி போச்சு. கொஞ்ச நேரத்துல வானத்துல கழுகா வட்டமடிச்சுக்கிட்டு இருந்த நேட்டோவோட போர் விமானங்கள் கடாஃபியோட கார் பக்கத்துல ஒரு செல் வெடிகுண்டு போட்டாங்க. விழுந்து வெடிச்சு சிதறிச்சு. விபத்துல சிக்கின காரோட ஏர் பேக் வெடிச்சது. காரை பயன்படுத்த இயலாத சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டாங்க. எல்லாரும் இறங்கி ஓட ஆரம்பிச்சாங்க. அது ஒரு பண்ணை நிலம். அது வழியா ஓடுனப்ப அந்த வழி முக்கிய சாலையில கொண்டு போய் விடும். எப்படியாவது தப்பிக்கணும்னு ஓடுனாரு கடாஃபி. ஆனா அது தன்னோட இறுதி ஓட்டம்னு தெல்ல தெளிவா கடாஃபிக்கு தெரிஞ்சது. நேட்டோ படை விமானங்கள் வீசின ஏவுகணை பக்கத்திலேயே விழுந்து வெடிச்சது. வெடிச்சு சிதறின குண்டோட கூர்மையான ஒரு துண்டு கடாஃபி உறவினரான தாவோ உடலை தாக்கிச்சு. அங்கேயே மயக்கம் போட்டு சரிஞ்சாரு அவரு. பண்ணை நிலத்தோட முடிவுல இருந்த சாலையில ஒரு கழிவுநீர் குழாய்க்குள்ள பதுங்கி மறைஞ்சிருந்த கடாஃபிய அங்க அவரை தேடிக்கிட்டு இருந்த புரட்சியாளர்கள் பிடிச்சி இழுத்து அவரை கொடூரமா தாக்குனாங்க. அவர் ஒரு நாய் மாதிரி ரோட்ல அடிச்சு இழுத்துட்டு போனாங்க. முகமெல்லாம் ரத்தம் ஒளிஞ்சது. இந்த வீடியோ காட்சிகள் அப்போ வெளியாகி உலகத்தையே அதிர்ச்சிக்குள்ளாக்கிச்சு. ஆத்திர அடங்காத புரட்சி படை அவரை சுட்டு கொண்டாங்க. ஆட்டம் பாட்டம்னு இந்த கொலைய நாடே கொண்டாடிச்சு. ஆனா இப்போ லிபியாவோட பொருளாதார நிலைய பார்த்தா பாதிக்கப்பட்ட மக்கள் அப்போ ஏண்டா அந்த கொலையை கொண்டாடணும்னு இப்ப நினைச்சு பார்ப்பாங்க. ஏன்னா அதுக்கப்புறம் லிபியாவோட பொருளாதாரம் படுகொலிக்குள்ள போனுச்சு. இன்னும் ஆழமா இந்த விஷயங்களை பத்தி பார்க்கலாம். நான் கலைச்செல்வன். இது கதா குரு. இப்போ இருக்கிற லிபியாவோட நிலைமைய பார்த்தா கடாஃபியோட ஆட்சி காலத்துல லிபியாவோட பொற்காலம்னே சொல்லலாம். அவர் ஆட்சி பத்தின நிறைய விமர்சனங்களையும் நாம இங்க கருத்தில் எடுத்துக்கொள்ளணும். அதாவது கடாஃபியோட குடும்ப உறுப்பினர்களோட ஊழல், ஆனாலும் பெட்ரோலிய எரிவாயு வளம் வழியா வருகிற வருமானத்துல ஒரு பகுதி நாட்டோட வளர்ச்சிக்காக உபயோகப்படுத்துறதுல கடாஃபி ரொம்ப தெளிவா இருந்தாரு. அதாவது வறுமை நிறைஞ்ச பாலைவனமாய் இருந்த அந்த நாட்டை மிக உயர்ந்த நிலைக்கு கொண்டு போனதுல கடாஃபியோட பங்கு ரொம்ப முக்கியமானது. லிபியா வட ஆப்பிரிக்காவில் இருக்கிற ஒரு நாடு. இதோட எல்லை வடக்கே மத்திய தரைக்கடல், கிழக்கே எகிப்து, தென்கிழக்கே சூடான், தெற்குல சாட், நைஜீரியா, அப்புறம் மேற்குல அல்ஜீரியா, துனிசியா நாடுகளை எல்லைகளா வச்சிருக்குது. இதோட தலைநகர் திரிப்போலி. ஏறத்தாழ 18 லட்சம் சதுர கிலோமீட்டர் பரப்புள்ள லிபியா ஆப்பிரிக்க நாடுகள்ல 4வது பெரிய நாடு. 2011வது வருஷம் எகிப்துல மக்கள் புரட்சி வெடிச்சது. அடுத்து அதே ஆண்டு பிப்ரவரியில லிபியாவிலையும் கடாஃபியோட அரசுக்கு எதிராக மக்கள் கிளர்ச்சி போராட்டங்கள் வலுவடைஞ்சது. 1951வது வருஷம் பிரிட்டன் அப்புறம் பிரான்ஸ் கிட்ட இருந்து லிபியா விடுதலை அடைஞ்சது. 1969வது வருஷம் ராணுவ புரட்சி மூலமா லிபியாவோட
அதிபரானார் கடாஃபி. அதாவது அந்த நாட்டோட ஆண்டுகிட்டு இருந்த மன்னன் மருத்துவ விஷயத்திற்காக வெளிநாடு போனப்ப ராணுவ கேப்டனா இருந்த கடாஃபி தன்கிட்ட இருந்த குறைஞ்சபட்ச ராணுவ பலத்தை வச்சு சில மணி நேரங்கள்லயே அந்த நாட்டை கைப்பற்றினாரு. அத அப்போ மக்கள் கொண்டாடினாங்க. தங்கள் நாட்டுக்கு கிடைச்ச ஒரு சேக்குவாராவா பார்த்தாங்க கடாஃபிய. மத்திய கிழக்கு நாடுகள்ல ரொம்ப அதிகமா கிடைச்ச எண்ணெய் வளங்களை நக்கி குடிக்க காத்திருந்ததுல பெயர் போன நாடு அமெரிக்கா. குறிப்பா அந்த நாட்டோட பெரும் முதலாளிகள் இத ரொம்ப ஆர்வமா நடத்திக்கிட்டு இருந்தாங்க. இந்த தந்திர வலையில சிக்காத நாடுகள் எதுவுமே இல்லைன்னு சொல்லலாம். அதுல ஒண்ணு லிபியாவா அப்ப இருந்தது. பாதுகாப்பு தருவோம்னு சொல்லி அந்த நாடுகள்ல ராணுவ தளங்களை அமைச்சு எண்ணெய் வர்த்தகத்துல நாற்காலி போட்டு உட்கார்ந்து இருக்கும். சின்ன முதலீடு பெரிய லாபம். உலகத்தோட பல நாடுகளுக்கும் எண்ணெய் வியாபாரி அமெரிக்கா தான். அதுவும் அமெரிக்க டாலர்ல தான் எண்ணெய் வர்த்தகம் பண்ணணும்னு அந்த நாடு எல்லாரையும் அழுத்தம் கொடுக்கும். லிபியாவும் இந்த வலைக்குள்ள சிக்கியிருந்தது. ஆனா கடாஃபி வந்ததும் நிலைமை தலைகீழ மாறிடுச்சு. அமெரிக்கா பிடியில இருந்த பெட்ரோலிய கிணறுகளையும் சுத்திகரிப்பு நிலையங்களையும் தேசிய மயமாக்குனதால அமெரிக்காவுக்கு எதிரான பகை ஆரம்பிச்சது. ஆட்சிக்கு வந்து மறு வருஷமே 6வது விரலா தூங்கிக்கிட்டு இருந்த அமெரிக்க பிரிட்டன் ராணுவ தளங்களை அகத்தினதுல கடாஃபி அரசு மேல மேற்குலக நாடும் அமெரிக்காவும் பெரிய கோபம் கொண்டுச்சு. லிபியாவுல பெரும் முதலாளிகளா இருந்த யூதர்கள் அப்புறம் இத்தாலியர்களை வெளியேற உத்தரவு போட்டாரு கடாஃபி. 1973வது வருஷம் எண்ணெய் நிறுவனங்கள் எல்லாம் தேசிய உடைமையாக்கப்பட்டது. எண்ணெய் வர்த்தகம் மூலமா கிடைச்ச பணத்தை தன்னோட மக்களுக்கும் அரபு தேசம் அப்புறம் மேற்கு ஆப்பிரிக்க கிளர்ச்சியாளர்களுக்கும் செலவிட்டாரு கடாஃபி. இது இல்லாம எரிவாயு மூலமா பணம் கொட்டுன்னு கொட்டுச்சு. இலவசமா மின்சாரம், உயர்கல்வி, வெளிநாட்டுல கல்வி பயில கட்டணம் இலவசம், மருத்துவம் இலவசம், எல்லாருக்கும் வீட்டு மனைகள், புதுமண தம்பதிகளுக்கு $50,000 பண உதவி, குழந்தை பெற்ற தாய்மார்களுக்கு $55,000, புது வாகனத்துக்கு அதன் பாதி வள மானியம், விவசாயிகளுக்கு வீடு, விவசாய நிலம், விதைகள், உபகரணங்கள்னு எல்லாம் இலவசம், பட்டப்படிப்பு முடிச்ச இளைஞர்களுக்கு உரிய வேலை கிடைக்கிற வர தகுதியான பண உதவின்னு வாரி வழங்கினார் கடாஃபி. அங்க ஏழைகள்னு யாருமே இல்லைன்னு ஒரு நிலவர முயற்சி செஞ்சாரு. வேறு எங்கும் கடன் வாங்கினதும் கிடையாது. தனக்கு நிறையவே செஞ்சுக்கிட்டாரு. துப்பாக்கியில இருந்து உட்கார்ற இருக்க வர தங்கமோ தங்கம், எண்ணெய் வளத்தால கிடைச்ச லாபத்துல ஒரு பங்க மக்கள் பேர்ல வங்கியில சேமிச்சும் வச்சாரு. உலகத்திலேயே மிகப்பெரிய செயற்கை ஆறு உருவாக்கி பாலைவனமா இருந்த நாட்டுல விவசாயம் தன்னிறைவு அடைய முக்கிய நபரா இருந்தாரு. மொத்தத்துல ஒரு நாடு எப்படி இருக்கணுமோ அப்படி இருந்தது லிபியா. 25% இருந்த கல்வி அறிவு இவரோட ஆட்சி காலத்துல 83% இருந்துச்சு. இவரோட ஒரே நோக்கம் அரபு தேசங்களோட பிதா மகனா தன்னை நிலைநிறுத்தி கொள்றது. ஆனா இது பல அரேபிய நாடுகள் ஏத்துக்கவே இல்லைங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. ஒரு நாடு பொருளாதார நெருக்கடியில சிக்கிய பிறகு அதை தாங்க முடியாம IMF அதாவது இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்ட்ல கடன் கேட்கும். அப்போ நாம புகுந்து அந்த நாட்டு வளத்தை அப்படியே நம்ம பெரும் முதலாளிகளுக்கு வித்துடலாம் அப்படின்னு நினைக்கிறது அமெரிக்கா. இது எதுவுமே லிபியால நடக்கல. இதனால வெறுத்து போன அமெரிக்கா இந்த ஆட்சிக்கு எதிராக காரணங்களை தேட ஆரம்பிச்சது. போதா குறைக்கு இந்தா புடிச்சுக்கோங்கிற மாதிரி நிறைய காரணங்களை அள்ளி கொடுத்தாரு கடாஃபி. அரபு நாடுகள்ல இருக்கிற உள்நாட்டு கிளர்ச்சியாளர்களுக்கு நிறைய பண உதவி, இஸ்ரேலுக்கு எதிராக போராடுற பாலஸ்தீனியர்களுக்கு உதவி, சில பல தீவிரவாத தாக்குதல்களுக்கு மறைமுகமா உதவின்னு காரணங்களை அடுக்குச்சு அமெரிக்காவும் மேற்குலக நாடுகளும். போதா குறைக்கு உள்நாட்டுல ஊழல் மலிஞ்சு கிடந்தது. லிபியாவுக்குள்ளேயே அவருக்கு எதிராக
பல உள்ளடி வேலைகள் செய்ய எதிரணி உருவாக்கப்பட்டுச்சு. அவருக்கு எதிராக வேலை செஞ்சவங்களை லிபியாவை விட்டு இல்ல உலகத்தை விட்டே அனுப்பி வச்சாரு கடாஃபி. தீவிரவாதிகளுக்கு உதவுறது, தனக்கு எதிராக போராடுகிற மக்களை படுகொலை செய்யறதுன்னு மனித உரிமைகள் மீறுவதா குற்றம் சாட்டப்பட்டார் கடாஃபி. இதன் காரணமா பொருளாதார தடைகளும் விதிக்கப்பட்டுச்சு. எண்ணெய் விஷயத்துல அமெரிக்கா கிட்ட முறுக்கி நின்னா இந்த மாதிரி கெடுபிடிகளை அமெரிக்கா செய்யும். இதுக்கு ஐநாவுக்கும் துணை நிற்குங்கிறது வரலாறு. போதாக்குறைக்கு எங்கிட்ட பயங்கர ஆயுதங்கள் இருக்கிறதா சொன்னது லிபியா. இதையும் காரணம் காட்டி அமெரிக்கா 1986 வருஷம் ஆபரேஷன் எல்ராடோ கேன்யன்ங்கிற பேர்ல தாக்குதல் நடத்துச்சு. லிபியாவின் பல இடங்கள் தாக்கப்பட்டுச்சு. குறிப்பா லிபியாவோட செயற்கை ஆறு வழி தகர்க்கப்பட்டுச்சு. 1975 வருஷம் கடாஃபி ஆதரவாளர்கள் அவரை தலைநகர் திரிபோலியை விட்டு வெளியேற வற்புறுத்தினாங்க. ஆனா அவர் அதை நம்பல. நேட்டோ படைகளும் சேர்ந்து தாக்குதல் நடத்தின நேரத்துல அவரோட மகன் முவாடிசம் தேர்வு செஞ்ச இடம் தான் கடாஃபியின் ஆதரவாளர்கள் அதிகமா இருந்த சூரத் நகர். அங்கதான் நாம முதல்ல பார்த்த அவரோட கொடூரமான மரண சம்பவம் நடந்துச்சு. ஆனா கடாஃபி ஒரு பக்கம் நல்லவர் மாதிரி தெரிஞ்சாலும் அவரோட இன்னொரு பக்கம் இருண்ட கதைகளை கொண்டதா இருக்குது. அதாவது இவரால் பாதிக்கப்பட்ட பல பெண்கள் இவரோட கேவலமான பாலியல் தொந்தரவுகளை வெளியே சொன்னப்ப உலகமே அதிர்ந்து போச்சு. இதுக்காக தனி நிலத்தடி அறைகளை கட்டி வச்சிருந்தாங்க. இவர் விரும்புகிற இளம் வயசு பெண்களை வேட்டையாடுற இடமா இருந்துச்சு அது. அங்க வீட்டுல 2 படுக்கை அறைகள் கொண்ட அறை இருந்துச்சு. அதுல பாலியல் நோய்கள் சோதனை செஞ்ச பிறகு சரிபார்க்கப்பட்ட தேர்ந்தெடுக்கப்பட்ட பெண்கள் அவரோட அறைக்கு அனுப்பப்படுவாங்க. இவரால கற்பம் தரிச்ச பெண்களுக்கு ஆபாசம் செய்யறதுக்கும் இங்க இடம் இருந்துச்சு. ஆபாச படங்களை தானும் பார்ப்பதோடு பெண்களையும் பார்க்க சொல்லி பாலியல் வன்கொடுமைகளை தொடருவாராம் கடாஃபி. கொடுமைகள் தாங்க முடியாம பலர் இறந்த நிகழ்வு கூட இருக்கு. பெண்களை வெளியே குப்பை தொட்டிகளையும் தெருவோரங்களையும் இறந்த பிறகு வீசி விடுவாங்க. பல பெண்களை கொடூரமா சிதைச்சு கொள்றது உண்டு. பள்ளி கல்லூரி விழாக்கள்ல கலந்து கொள்றதுக்காக கடாஃபி போன போது தனக்கு பிடிச்ச இளம் பெண்களை தலையில லேசா தட்டிட்டு போக அவங்கள உடனே கடத்தப்பட்டு கடாஃபிக்கு இரையாக்கப்படுறது தொடர்ச்சியா நடந்துகிட்டு இருந்தது. கேள்வி கேட்டவங்க இல்ல குற்றம் சாட்டப்பட்டவங்க இவரோட ஆட்களால படுகொலை செய்யப்பட்டாங்க. பாதிக்கப்பட்ட நிறைய பெண்களை பெற்றோர் ஏற்றுக்கொள்ளாததால தற்கொலை செஞ்சு இறந்ததாகவும் சொல்லப்படுது. இவரோட மனைவிய விரும்பியதா சந்தேகப்பட்ட ஒரு நபரை பிடிச்சு 2 கால்களையும் 2 கார்ல கட்டி கார்களை வேகமா ஓட்டி அந்த நபரை 2 பிளந்தது படு பயங்கரமான கொலை அது. இவரோட மெய்காப்பாளர்கள் எல்லாரும் இராணுவ பயிற்சி பெற்ற அழகிய பெண்கள் மட்டுமே. எங்க போனாலும் நூற்றுக்கணக்கான பெண் காவலர்கள் புடை சொல்ல போறது வழக்கம். பதவியை விட்டு இறங்க மறுத்த கடாஃபி தன்னோட இராணுவத்தை ஏவி தனக்கு எதிராக வேலை செய்யறவங்களை அழிக்க மனித வேட்டையிலும் ஈடுபட்டதாகவும் அதி பயங்கர ஆயுதங்களை வச்சிருக்கிறதாகவும் பயங்கரவாதிகளுக்கு பண உதவின்னு மனித உரிமை மீறல்களில் ஈடுபட்டதாகவும் சர்வதேச நீதிமன்றம் இவருக்கு பிடிவாரல் பிறப்பிச்சது. காத்திருந்த அமெரிக்கா அவரோட சர்வதேச சொத்துக்களை இதை காரணம் காட்டி முடக்குச்சு. நாட்டு மீது விதிக்கப்பட்ட பொருளாதார தடை, வளைகுடா போரால எண்ணெய் விலை வீழ்ச்சின்னு லிபியா பொருளாதாரம் அதால பாதாளத்துக்குள்ள போனது. கடாஃபி இருக்கிற வர சுபிச்சம்ங்கிற பேச்சுக்கே இடம் இல்லைன்னு எல்லா இடங்கள்லையும் கிளர்ச்சி படையும் நேட்டோ படைகளும் அவர் நம்பியிருந்த அவரோட இராணுவமும் சேர்ந்து களத்துல இறங்கி திருப்பி அடிக்க ஆரம்பிச்சாங்க. திரிப்போலியிலிருந்து கிளம்பி ஆதரவாளர்கள் நிரம்பி இருந்த சூர்ட் நகர் போய் மறைஞ்சு வாழ்ந்தாரு கடாஃபி. தன்னை காப்பாத்திக்க அங்கிருந்த மக்களை மனித கேடயமா பயன்படுத்திக்கவும் அவர் தவறல. அம்மக்களோட வீடுகள்ல மாறி மாறி பதுங்கி வாழ்ந்தாரு. தாக்கினால் கண்டிப்பா மக்கள்
பாதிக்கப்படுவாங்க என்பதால தாக்குதலை தொடர முடியாம எதிர்ப்படையினர் தவிச்சாங்க. ஆனாலும் சில நாட்கள்ல பயந்து போன மக்கள் அங்கிருந்து கிளம்ப ஆரம்பிக்க தப்பிச் செல்ல முயன்ற மக்களை பிடிச்சு வந்து சாட்டையடி கொடுக்கவும் கட்டளையிட்டார் கடாஃபி. இவருக்காக ஆதரவா இருந்த மக்கள் தொடர்ச்சியா ரிஸ்க் எடுக்க விரும்பாம யாருக்கும் தெரியாம கிளம்ப ஆரம்பிச்சாங்க. எப்படியாவது எகிப்து தப்பிச்சு போயிடலாம்னு நினைச்சாரு கடாஃபி. ஆனா அக்டோபர் 20 2011 வருஷம் 40 கார்கள்ல தப்பிச்செல்ல முயற்சி செஞ்சு எல்லாம் தோல்வியில முடிஞ்சது. எல்லாம் சில மணி நேரங்கள்ல நடந்து முடிஞ்சது. அவரோட இறந்த உடல் யாருக்கும் தெரியாம புதைக்கப்பட்டுச்சு. ஆம புகுந்த வீடும் அமெரிக்க புகுந்த நாடும் உருப்படாது. இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை தெரிவியுங்கள். நீங்கள் தரும் ஒரே ஒரு லைக் இந்த காணொளியை பல பேர் பார்க்க உதவி செய்யும். இந்த காணொளியை உங்கள் உறவினர் நண்பர்களுக்கு ஷேர் செய்து இதை பெரிய வளர்ச்சி அடைய உதவுங்கள். மீண்டும் ஒரு காணொளியில் சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம்.